சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பொழப்பு தேடி வந்தோம். இங்கேயும் ஒரு இடத்துல இருக்க விடாம ஓட வைக்கணும்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணிட்டா. அவளை என்னதான் பண்றது? இல்ல, செண்பகம் இன்னும் 4 இடத்துல நம்மள பத்தி விசாரிச்சுட்டு ஊருக்கு போயிட்டானா நமக்கு பிரச்சனை இல்ல. நம்ம எப்பவும் போல இங்க இருந்தெல்லாம். ஒருவேளை நாம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானா மறுபடியும் நாம பொட்டி படிக்கைய கட்டிக்கிட்டு இன்னும் தூரமா இருக்கிற ஊருக்கு போயிடுவோம். சரி பிள்ள, அப்படியே செய்வோம். நீ சொன்னது மாதிரி திரும்பவும் நம்ம ஊருக்கு போவேனான்னு எனக்கும் தோணுது. என்ன கஷ்டமோ நஷ்டமோ நம்ம உள்ளூர்ல அனுபவிக்கிறத விட இந்த மாதிரி தூரத்து தேசத்துல யார் கண்ணுக்கு தெரியாம அனுபவிச்சுட்டு போயிடலாம். அந்த பொண்ணினால மச்சான் வாழ்க்கை தான் வீணா போச்சுன்னு பார்த்தா நம்ம சந்தோஷம் நம்ம நிம்மதி எல்லாமே போச்சு. இன்னும் என்னென்னலாம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கோ அந்த பேயும் தெரியலையே. இங்க என்ன நடந்தாலும் சரி, திரும்பவும் நம்ம ஊருக்கு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. உயிர் பொழிச்சு வந்த என் அண்ணன் ஊர் ஊரா தேடி அலையிறது எனக்கு வேதனையா இருக்கு. இருந்தாலும் அதை விட அண்ணனோட வாழ்க்கை எனக்கு முக்கியமா படுது. அது கூட நான் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் வராது. சரி விடு, எல்லாம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் சரியாயிடும். மௌ பசிக்குதுமா, சோறு செஞ்சா இல்லையா? செஞ்சுட்டேயா புள்ள, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏமா என்ன சமையல் இன்னைக்கு? முள்ளங்கி சாம்பார் வச்சேன். ஒரு தட்டுல சோறு குழம்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு எனக்கு ஊட்டி விடுறியா? போடா, நீ போய் எடுத்துட்டு வா. அந்த பிள்ளைய எத்தனை வா. நீ ஒரு வேலையும் செய்யாத. அப்பா உனக்கு நிறைய செல்லம் கொடுத்து வச்சுக்கிறாரு. ஏ பொண்ணி, இந்த வீட்ல நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? பாட்டி, இந்த வீட்ல சாப்பிடுறது ஒரு குத்தமா? சாப்பிடறதுல தப்பு இல்லடி. ஆனா நீ தின்னுட்டு இருக்க பாரு, கறி மீன் காடை கவுதாரி. அத சொல்றேன் நானு. துளசியும் அவங்க குடும்பமும் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாம கோபுர விளக்கு அணிஞ்சு போன கோயில் மாதிரி குடும்பமே அல்லாடிக்கிட்டு கிடக்குது. என்னமோ விருந்துக்கு போன மாப்பிள்ள மாதிரி இவ்வளவே வச்சு தின்னுட்டு இருக்கியடி. உன் பேத்தி துளசி போனா எனக்கு என்ன? அவளும் அவ குடும்பமும் தப்பு செஞ்சாங்க. அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்டா துளசி குடும்பம் நம்ம குடும்பம்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? துளசி கொண்டுனா அது நமக்கும் இல்லையா? அப்பா, இப்ப சாப்பிட்டுட்டா இல்ல எந்திரிச்சு போட்டா? துளசி ஊரை விட்டு போயிட்டான்னு மூலையில உட்காந்து அழ சொல்றீங்களா? அதுக்கு இல்லடியே, நீ மட்டும் உட்காந்து வக்கனையா கொட்டிக்கிறிய. தங்கச்சியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற என் பேராண்டி பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? தின்னானா திங்கலியா, எங்க இருக்கா என்ன பண்றான்னு அதை விசாரிக்க உனக்கு துப்பு இருக்கா? உன் மனசு எப்படி கல்லா இருக்கு? ஒரு பெரிய மனுஷி பேசிட்டு இருக்கால, நீ பாட்டுக்கும் கைக்கும் வாய்க்குமா இருக்க? ஒரு போனை போட்டு மாப்பிள்ளை கிட்ட பேசு. துளசி கிடைச்சிட்டாளா இல்லையா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேள. நாமளும் சேர்ந்து தேராட்டியும் கூட விசாரிச்சா மாப்பிள்ளை கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. போன் போட்டு பேசு. என்ன நிம்மதியா சாப்பிடவே விட மாட்டீங்களாப்பா? ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? சாப்பாடு தான் முக்கியமா, பேசு. துளசி செஞ்ச தப்புக்கு ஊர் ஜனங்க அவளை ஊரை விட்டு தள்ளி வச்சாங்க. அவளும் அதை ஏத்துக்கிட்டு குடும்பத்தோட வெளியே போயிட்டா. போனவளை அப்படியே போகட்டும்னு விடாம இந்த மாம்ஸ் எதுக்கு போய் தேடி அலையணும்?
அறிவில்லாதவர். ஹலோ மாம்சு, உன் அருமை தங்கச்சிய ஊர் ஊரா தேடி அலைஞ்சது போதும். வீட்டுக்கு வந்து சேருங்க. சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. போன்லயே அடிக்க முடியுன்ற வசதி வந்துச்சுன்னா முதல் அடி உனக்கு தான் விழும். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் வந்தா என் குட்டிமாவோட தான் வருவேன். நீ வாயை முட்டு போனவி. மாம்சு, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம எங்க போய் அலைய போறீங்க? சொல்லுங்க. இதா போன கொடுத்தா போன மாப்பிள, அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராம எந்த ஊரு எந்த தேசம்னு போய் தேடுவீங்க? உலகம் ரொம்ப பெருசு மாப்பிள, அவ்வளவு லேசில கண்டுபிடிக்க முடியாது. துளசி உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களே 2 நாள்ல திரும்ப வந்துருவாங்க. நீங்க அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்க வேணாம், திரும்பி வந்துருங்க மாப்பிள. உலகம் பெருசா இருந்துட்டு போட்டு மாமா. நான் என் தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ரொம்ப சின்னது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கூட்டு வருவேனா? இப்ப இதெல்லாம் மக்கனையா பேசுறீங்களா மாமா? எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே வாயை முட்டு சும்மா தானே இருந்தீங்க. நீங்க சும்மா இருங்க மாமா. மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க கூட சேர்ந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க. முத்து போன குடியா, நான் என் பேரங்கிட்ட பேசுறேன். மாப்பிள, இந்த அத்தை பேசுறாங்க. ஐயா பேராண்டி, துளசி எங்க இருந்தாலும் நல்லதாயா இருப்பா. நீ வீட்டுக்கு வந்துறியா? உன் தங்கச்சியை காணாம நீ தவிச்சிட்டு இருக்க, உன்னை காணாம நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். வந்துறியா? அப்பத்தா, நீ பண்ணதும் தப்பு. நீ இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. இல்ல நான் வந்ததுன்னு சொல்லியிருக்கணும். இப்ப ஆளுக்களை என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. என் குட்டி மேல நம்ம வீட்டுக்கு வர மாதிரி நீங்க போன வைங்க. இந்த முத்து மாப்பிள, பா கொடுங்கப்பா. சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. அடியே கூறு கட்டவள, ஏங்க என்ன சொல்லு. இன்ஸ்பெக்டர் நம்மள வர சொல்லிருக்காரே, சரவணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிருக்குமா? அப்படிதாம்மா இருக்கும். இல்லனா எதுக்கு நம்மள கூப்பிட போறாரு? எனக்கு என் பையன் மட்டும் கிடைச்சானா போதும். யான பலம். வா போலாம். சரி. சிவா சார், இங்க வாங்க சார். சொல்லுங்க சார். துளசி அவங்க குடும்பமும் காணாம போனதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா?